Thursday மார்னிங் ரீசெண்டாக ஒரு வீடியோவில் பார்த்தா அலாரமுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் முன்னாடி ஏர்லியாக எழுந்திரிச்சோன்னா நமக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்றைக்கி நானும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு ட்ரை பண்ணி பார்த்தா உண்மையாகவே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. மார்னிங் வந்து சமைக்கவே டைம் இருக்காமல் ஹரிபரியாக செய்வேன். ஆனால் இன்றைக்கி ரொம்ப ரிலாக்ஸ்டாக பீஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு பொறுமையாக செஞ்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு எக் ரைஸ் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்க்கு கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். முட்டை கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு 4-5 முட்டை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். அதில் பாதியாக பிரிச்சுட்டு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி கூட முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ரைஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு கொத்தமல்லி தரையும் போட்டு இறக்குனா சூப்பரான எக் ரைஸ் ரெடி ஆயிடும். எக் ரைஸ் இன்றைக்கி எப்போவுமே நல்லா செய்வேன். இந்த வாட்டி கொஞ்சம் ரைஸ் குறைச்சிட்டேன், மற்றபடி டேஸ்ட் சூப்பராக இருந்தது. அப்போ இருக்க ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆகி ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். தேங்க்யூ.